வணக்கம்மா. வணக்கம். சொல்லுங்க சொல்லுங்க. உங்க ஊர்லயே நீங்க பெரிய ஆளுன்னு கேள்விப்பட்டமா. ஆம்பளைக்கு சமமா உழைச்சு முன்னேறி வசந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்கம்மா. ஆமா, உண்மைதான். எல்லா விஷயத்திலுமே நீங்க பெருசா சாதிச்சிருக்கீங்கம்மா. நல்ல முடிவுகளை எடுத்திருக்கீங்க. ஆனா ஒண்ணே தவிரமா. புரியல. எந்த விஷயத்துல நான் சாதிக்கல? எதுல நான் சரியா முடிவெடுக்கல? சரி விடுங்கம்மா. ஆணைக்கும் அடி சறுக்கும்ன்ற மாதிரி. இது பாருங்க, ஒரு விஷயத்த சொல்ல வந்துட்டு அப்புறம் ஏன் பின்வாங்குறீங்க? சும்மா சொல்லுங்க. நான் ஒன்னும் தப்பாலாம் நினைக்க மாட்டேன். எந்த விஷயத்துல நான் தப்பா முடிவெடுத்தேன்? அது எல்லாத்துலயும் பெஸ்டா இருந்த நீங்க உங்க பொண்ணு கல்யாண விஷயத்துல மட்டும் கோட்டை விட்டுட்டீங்களேம்மா. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்க ரெண்டாவது பொண்ணுக்கு பாத்துருக்கிற மாப்பிள்ளைய பத்தி தாங்க சொல்றோம். ஏன், அவருக்கு என்ன? மாப்பிள்ளையாமா அவன் பாக்குறதுக்கு ஒரு டைப்பா இருக்கான். பேச்சிலயும் ஒரு புத்திசாலித்தனம் இல்ல. போயும் அவனை போய் எப்படிமா மாப்பிள்ளையா செலக்ட் பண்ணீங்க? சகல அந்த காமெடியனை பத்தி தான் சொல்றாங்க. அவன் வந்ததுதான் இப்ப பிரச்சனையாவே இருக்கு. அது மட்டும் இல்ல சகல, அவனால எங்க குட்டு உடஞ்சு போயிருமோன்னு ரொம்ப பயமா இருக்கு சகல. அந்த அளவுக்குலாம் எதுவும் போகாதுங்க, பாத்துக்கலாம். இதுக்கு நாம கொஞ்சம் உஷாரா இருக்கணும் சகல. ஏன் மாப்பிளைக்கு என்ன? அவர் சிங்கம் மாதிரி இருக்காரு. சும்மா அவரை தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இல்லம்மா, அவன் உங்க மருமகன்றதுனால விட்டு கொடுக்காம பேசுறீங்க நீங்க. அவன் ஒரு அறவேக்காடுமா. ஏய், யாரு அறவேக்காடு லூஸ் எல்லாம்? என் மாப்பிளை பத்தி நான் உங்ககிட்ட கருத்து கேட்டேனா? ஏதோ பெரிய மனுஷனாச்சுன்னு நான் பொறுமையா இருந்தா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறீங்க. கிளம்புங்க. கோவப்படாதீங்கம்மா. ஏதோ மனசுல தோணுச்சு சொன்னேன். அதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்களேம்மா. சரி, அது உங்க பொண்ணு. யார வேணாலும் நீங்க கட்டி வைக்கலாம். அது உங்க உரிமைமா. நாங்க வர்றோமா. வாயா போலாம். என்னக்கா